வணக்கம். விடையினுடைய அடுத்த தொடர்ச்சியா நம்ம 5வது வினாவினுடைய வகையில வினா எதிர் வினாத்தல் விடை, உற்றது உரைத்தல் விடை, ஊறுவது கூறல் விடை, இன மொழி விடை. இது பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்குது. வினா எதிர் வினாத்தல் விடை இது எப்படின்னு சொன்னா, ஒருத்தர் கேட்கிற வினாவிற்கு விடை கூறுவது கிடையாது, சரியா? மற்றொரு வினாவிற்கு பதில் சொல்வது போல விடை சொல்வது வினா எதிர் வினாத்தல் விடை. இது என்ன அர்த்தம்னு சொன்னா, வினா எதிர் வினாத்தல், ஒரு கேள்வி நம்ம கேட்கிறோம், அதுக்கு பொருத்தமான பதில சொல்லணும். ஆனா இந்த இடத்துல அதுக்கான பொருத்தமான பதில் சொல்வது கிடையாது. எப்படி சொல்றோம்னு சொன்னா, இன்னொரு சம்பந்தமே இல்லாத இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி பதில் சொல்வது. நாளை கோவிலுக்கு செல்வாயா அப்படின்னு நம்ம ஒருத்தர் கேட்கணும். அப்ப என்ன பதில் சொல்லணும்? செல்வேன், செல்ல மாட்டேன், போவேன், போகாம இருப்பேன், அல்லது போறேன், போக மாட்டேன். இந்த 2 தான் அதுக்கான பதில். ஆனா இங்க எப்படின்னா, அதுக்கு சம்பந்தமே இல்லாமல் ஒரு பதில் சொல்றது. எப்படி சொல்றோம்னா, போகாமல் இருப்பேன். அப்ப என்ன அர்த்தம்? இங்க என்ன கேட்டிருக்கோம்? வினா எதிர் வினாத்தல் விடை. கோயிலுக்கு நாளைக்கு போவியா, வருவியா அப்படின்னு நம்ம ஏதோ ஒரு கேள்வி கேட்டோம்னு சொன்னா, அதுக்கு பொருத்தமான பதில் செல்வேன், செல்ல மாட்டேன், அது மட்டும்தான் சொல்லணும். ஆனா இங்க என்னன்னா, சம்பந்தமே இல்லாத அது சம்பந்தப்பட்ட வேறொரு வினாவிற்கு விடை தருவது மாதிரி பதில் சொல்வது. செல்லாமல் இருப்பேன், நான் போகாமல் இருப்பேன். அப்ப என்னன்னு கேட்டோம்? நீ போவியா போக மாட்டியான்னு கேட்டோம். நாளைக்கு கோயிலுக்கு செல்வாயான்னு கேட்டா செல்ல மாட்டேன், செல்லாமல் இருப்பேன். அது சேவையே இல்லாத வார்த்தை. அந்த இடத்துல வினா எதிர் வினாத்தல் விடை. அடுத்தது பாருங்க, உற்றது உரைத்தல் விடை. நமக்கு ஒரு விஷயம், ஒரு துன்பம் ஒண்ணு நடந்திருக்கும், சரியா? ஏதாவது ஒரு விஷயம், இப்ப நம்மளே யாராவது கேள்வி கேட்கிறாங்க, நாளைக்கு நீ கல்லூரிக்கு வரலையா அப்படின்னு நம்ம ஏதாவது கேட்கிறோம். யாரையாவது பார்த்து ரெகுலரா வந்துட்டு இருக்கிறவங்க, தொடர்ந்து நம்ம கூட வந்துட்டு இருக்கிறவங்க, என்ன கல்லூரிக்கு வரலையா அப்படின்னு கேட்கிறோம். அப்ப என்ன பதில் சொல்லுவோம்? ஒருவேளை அந்த விஷயம் சம்பவம் நமக்கு கூட நடந்திருக்கலாம். ஈஸியா ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை, அதனால கூட நான் வரலன்னு சொல்லலாம். எனக்கு இதனால முடியல, அதனால அந்த என்னால வர முடியலங்கிற விஷயத்த சொல்வது. அது என்ன விஷயமோ அதை சொல்வது. அல்லது நான் வரல, இன்னைக்கு காலேஜுக்கு இன்னைக்கு வரல சொல்லலாம். இன்னைக்கு கல்லூரிக்கு வரலையா? வரவில்லை, நான் வரலப்பா, அவ்வளவுதான், விஷயம் முடிஞ்சு. ஆனா உற்றது உரைத்தல் விடை. அவன் சொல்ற பதில் எப்படி தெரியுமா? வரல, வரமாட்டேன் அப்படிங்கிற பதில் கிடையாது. இந்த இடத்துல வயிற்று வலி. அப்ப இதுக்கு முன்னாடி நமக்கே ஏதோ இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அந்த சம்பவத்தை யாராவது கிட்ட நம்ம எப்படி கேட்டிருப்போம்? வயிற்று வலி, அதனால நான் கல்லூரிக்கு வரல. தனக்கு நேர்ந்த ஒரு விஷயத்தை ஒருத்தரை பார்த்து நம்ம கேட்டுறது உற்றது உரைத்தல் விடை. எனக்கு நேர்ந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கிட்ட நம்ம கேட்கிறப்போ தான் சொல்ற மாதிரியே பதில் உற்றது சொல்வது. உற்றது எனக்கு தனக்கு நேர்ந்த ஒரு விஷயத்தை உரைத்தல். பதில் விடை எப்படி வருதுன்னு சொன்னா, கல்லூரிக்கு வரலையா, எனக்கு வயிற்று வலி. அப்ப நம்ம அதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கோம்? ஓ, இன்னைக்கு அவனுக்கு உடம்பு சரியில்லை, வயிற்று வலி, அதனால கல்லூரிக்கு அவன் வரமாட்டான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு தனக்கே ஒரு இந்த சூழ்நிலை நடந்திருக்கும். அதுதான் உற்றது உரைத்தல் விடை. ஊறுவது கூறல் விடை. இது எப்படின்னு சொன்னா, தனக்கு பிரச்சனை வரும், எனக்கு இது பண்ணுனா இந்த பிரச்சனை வரும். மழையில நனைஞ்சா சளி பிடிக்கும், மழைக்காலத்தில் குளிர்பானம் சாப்பிட்டால் எனக்கு அந்த பிரச்சனை வரும் அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதை தொட்டுக்க கூட மாட்டோம், அருந்தவே மாட்டோம். அப்ப அதை குறிப்பா தனக்கு நேர போற விஷயத்தை, தனக்கு நடக்க போற ஒரு விஷயத்தை மையப்படுத்தியே நம்ம ஆப்போசிட் இருக்கிறவன கேட்கிறோம். மழைக்காலம் குளிர்பானம் நீ அருந்துவாயா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஏன் அந்த மழைக்காலம் குறிப்பா சொல்றோம்னா, மழைக்காலத்துல குளிர்பானம் அருந்தா எனக்கு பிரச்சனை வரும், என் சூழ்நிலை அதுதான், நீ சாப்பிடுவியா, உனக்கு அதை ஒத்துக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்கிறோம். அப்ப அதுக்கு அவன் பதில் எப்படி சொல்வான்? இந்த வயிற்று வலின்னு ஒரு வார்த்தையில் சொன்னான் பாத்தியா, அது மாதிரி இந்த இடத்துல உனக்கு எப்படி பிரச்சனையோ அதே பிரச்சனையை தான் அவனும் சொல்ற மாதிரி சொல்லுவான். சளி பிடிக்கும், மழைக்காலத்தில் குளிர்பானம் சாப்பிட்டால் தனக்கு என்ன பிடிக்கும்? சளி பிடிக்கும் அப்படிங்கிற பதில் நம்ம கிட்ட இருக்குது. அதே பதில தான் அவனும் சொல்றான். என்ன சொல்றான்? சளி பிடிக்கும் சாப்பிட்டா,
அப்படிங்கிறது தான் கூறுவது. தனக்கு நேர்ந்த ஒரு விஷயம், தனக்கு நேர போகும் ஒரு விஷயத்தை அடுத்தவரிடமிருந்து விடையாக பெறுவது. சரியா? அது கூறுவது, கூறல் விடை. இன மொழி விடை இந்த தலைப்பிலேயே இருக்குது. இனம் இனத்தோட சேரும் அப்படின்னு. இதுக்கு பதில் இனம், இதோடதுக்கு பொருத்தமானது இதுதான். இனம், இதுக்கு இனமான ஒரு விடை சொல்வது. நம்ம ஒரு கடைக்காரரை பார்த்து ஒரு விஷயத்தை கேட்கிறோம். தேநீர் இருக்கிறதா அப்படின்னு நம்ம கடையில கேட்கிறோம். டீ இருக்கா? தேநீர் மீன்ஸ் டீ இருக்கா அப்படின்னு நம்ம அந்த கடையில கேட்கிறோம். இப்ப இதுக்கு பதிலான அந்த கடையில பாத்தீங்கன்னு சொன்னா காஃபி இருக்கு. அப்ப தேநீருக்கு இனமான மொழி எது? இனமான அந்த பொருள் என்னது? காஃபி, டீ. அப்ப டீக்கு இனமானது காஃபி. அப்ப நம்ம கேட்கறது என்னது? சுட்டி காமிச்சு கேட்கிறோம். எனக்கு காஃபி அருந்துற பழக்கம் அல்லது டீ அருந்துற பழக்கம். டீ கடையில போய் நின்று கேட்கிறோம், டீ இருக்கா? தேநீர் இருக்கிறதா? அப்படின்னு கேட்கிற கேள்விக்கு அந்த பதில் விடை எப்படி வருதுன்னா, அந்த டீக்கு இனமானது இன்னொன்னு என்னது? காஃபி. அப்ப காஃபி இருக்கு. அப்போ ஒரு பதிலுக்கு எப்படி அந்த கேள்விக்கு எப்படி பதில் வருதுன்னா அதுக்கு பொருத்தமான இன்னொரு விஷயம். அப்ப அந்த இடத்துல தேநீர் இல்லை, இங்க காஃபி தான் இருக்குங்கிறதுனால அந்த தேநீருக்கு இனமானது காஃபி. அப்ப அந்த பதில், அந்த விடை தான் என்னது? இன மொழி விடை. இந்த மாதிரி வினா எதிர் வினாத்தல் விடை, உற்றது உரைத்தல் விடை, ஊறுவது கூறல் விடை, கூறுவது கூறல் விடை, இனமொழி விடைன்னு சொல்லி ஒன்னொன்னுக்கு பொருத்தமாக அதற்கு தகுந்த மாதிரி விஷயங்களை விடையாக கூறுவதுதான் இந்த விடை வகையினுடைய 8 வகை. இது எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளும் நடைமுறையில நம்மளே வாழ்க்கையில பேசிட்டு இருக்கிற, விடை சொல்லிட்டு இருக்கிற, விடை கேட்டுட்டு இருக்கிற ஒரு இலக்கண அமைப்பு முறைதான் இலக்கண ஆசிரியர்கள் நமக்கு வகுத்து கொடுத்திருப்பது மிக சிறப்பிற்குரிய ஒன்று. நன்றி, வணக்கம்.